நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஒருவேளை சுற்றி இருக்கிறவர்கள் சிலர் நினைக்கலாம், இவனை முடிக்காம நான் போக மாட்டேன், இவனை அழிக்காம நான் போக மாட்டேன், இவன் இந்த இடத்துல இருந்து ஓடிடுவான், இவன் இந்த இடத்துல இருக்க மாட்டான், இவங்க இந்த இடத்துல கண்டிப்பா கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் வார்த்தைக்கு நீ பயப்படாத, நீ பயப்படாத. அங்கேயே உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன். அங்கேயே சத்துருக்களுக்கு முன்பாகவே உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால், ஆமே நம்புறவங்க நல்லா அப்பா அப்பா அப்பா, இந்த வார்த்தை சிலருக்கு நிறைவேறுகிறது. அது உன்னை சேதப்படுத்தாது, அந்த மனிதர்கள் உன்னை சேதப்படுத்த முடியாது. இப்பொழுது வஞ்சகம் உள்ள மனிதருடைய கிரியை கர்த்தர் அழிக்கிறார். பொறாமைப்படுகிற மனிதருடைய கிரியை கர்த்தர் அழிக்கிறார். நம்மை சுற்றி இருக்கிற வேண்டாத மனிதருடைய கைகளில் இருந்து கிருபையாய் நம்மை தப்புவிக்கிற ஒரு தேவன், நம்மை தப்புவிக்கிற தேவன். சுற்றி இருக்கிற மனிதர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம். ஆமே.